யானை வருமானாக்கிட்டு இருக்குதா? இப்போ வராது. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இந்த காட்டு யானையினால் பாதிக்கப்பட்டு நிறைய மக்களோட உயிர் போன இடங்களில் சொல்லப்போனால் சேரம்பாடி, ஐயங்குழி, ஓவேலி, கொளப்பள்ளி இந்த மாதிரி பல இடங்களில் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி சேரங்கோடு வட்டத்தில் 78 அப்படி ஒரு ஊரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு மரங்களும் தேயிலைகளும் சூழ்ந்து பார்ப்பதற்கே ரம்மியமாக இருக்கக்கூடிய ஊர். எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே அழகு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே ஆபத்தும் நிறைய இருக்குது. நீங்கள் இங்கே பகலில் போனாலே ரொம்பவுமே அமைதியாக இருக்கும். ஆள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பேருந்து வசதியெல்லாம் இல்லை. இவங்க போக்குவரத்துக்கு வீட்டுக்கு வீடு 2 வீலர் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஆட்டோ எடுத்து தான் போவாங்க. பெரும்பாலுமே ஆட்டோ மட்டும்தான் இந்த சைடு போகும். இந்த ஊர்க்காரங்க எல்லாமே பகலில் நடந்து போவாங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே இருட்டினதுக்கப்புறம் யாருமே அங்கே நடக்க முடியாது. ஏன்னா 6 மணிக்கு மேலே அங்கே யானை இறங்கிடும். நான் போன டைம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போயிருந்திருப்பேன். கரெக்டாக இருட்டுற நேரம். ரொம்பவுமே அமைதியாக இருந்துச்சு. பாதி பேர் இந்த யானையின் அட்டகாசம்னாலேயே நிறைய பேர் இங்கேருந்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் யாரோட தப்பு? எப்போ இந்த நிலை மாறும்? யானை வருதாயா? போகிறதில்ல அதான் அங்கே நின்றுச்சு வரும்போது. இங்கிட்ட இப்போ டெய்லி வருதா? அங்கே தானே கிடைச்சி போவோம், இங்கிட்டு போவோம். வர்ற வழி எல்லாம் போய்யா நைட்டு வரும். ஆமாம், இட்டு பார்த்தா இல்லையா போச்சு. வரவே பயமாக இருக்கு. ஆமாம், இருட்டுக்குதுக்கு. ஆமாம், இது இந்த ஊர் மக்களோட ஃப்யூச்சரையே கேள்விக்குறியாக்குது. அதாவது எங்களோட ஃப்யூச்சரை கேள்விக்குறியாக்குது. அப்புறம் நான் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட உள் கிராமங்களை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Until bye from Anand.